வணக்கம். 29/3/2025 இந்த சனிக்கிழமை நடந்த இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் நன்மையாக இருக்கணும்னா என்னங்க செய்யணும்? ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சனி பகவான் அப்படிங்கிறவர் ஆயுள்காரகன், தொழில்காரகன். நமக்கு ஆயுளும் நல்லா இருக்கணும், நம்ம செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் நமக்கு நல்ல லாபத்தை தரணும், நன்மையை தரணும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம தொழிலை நல்லா செய்ய முடியும். அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த சனி பகவான் நல்ல ஒரு பலன்களை தரணும் அப்படின்னா நம்ம 12 ராசியும் என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு அந்த நல்ல பலனை அனுபவிச்சுட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது சனிக்கிழமை அன்று, ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு கருநீல வஸ்திரம் வாங்கி அதை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி தேங்காய் பழம் உடைச்சி நீங்கள் சனி பகவானுக்கு தானம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அருமையான பலன் கிடைக்கும். அடுத்தது சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஊனமுற்றோர்களுக்கும் எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் உதவி பண்ணுவது. அன்னதானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச உதவி, பெரிய உதவி நான் சொல்லவே இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த உதவி வேணாலும் நீங்கள் ஒரு அன்னதான பொட்டலம் வாங்கி கொடுக்கலாம், தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். அடுத்தது நம்ம போட்டிருக்கிற ஒரு செருப்பை சிவன் கோயில் வாசலில் விட்டுட்டு நீங்கள் அப்படியே உங்களுடைய பழைய செருப்பை சிவன் கோயில் வாசலில் விட்டுட்டு வந்துடுங்க. அவங்க கூட்டி தள்ளி அதை தூக்கி போட்டுருவாங்க. வசதி இருப்பவர்கள் நல்ல ஒரு புது செருப்பாக வாங்கி அந்த கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு சிறந்த பரிகாரம் எதுவுமே இல்லைங்க. இப்போ நான் இந்த சொல்லியிருக்கிற இந்த எளிய பரிகாரம்லாம் எல்லாராலையும் செய்ய முடியும்தான். இந்த பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். உங்களுடைய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தாலும் பல யோகங்களை, பல நன்மைகளை கண்டிப்பாக நடக்கும் என்பது சாஸ்திர விதி, ஐதீகம். எனவே இதை செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் செய்யும் நேரம் அதாவது கிழமை சனிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த சனிக்கிழமை நேரத்தில் நீங்கள் இது மாதிரி செய்யும் போது சனி ஓரையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, சனிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. எனவே இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் நன்மைகளை வழங்க இதுதான் ஒரே வழி. செய்து பாருங்கள். நன்றி.